அந்த தம்பி மேல எனக்கு வந்து ஏதோ காண்டில நான் பேசுறேன் அப்படிலாம் சொல்லல. அவன் நல்லா பண்றான், நல்லா பண்றான். அவனுக்கு அந்த தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் பணம் எப்படி வருது அப்படின்றதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னாக்கா அவன் வந்து இந்த படம் நல்லா இருக்கு ஜெயிச்சிட்டான் உடனே எங்க அமெரிக்கால இருக்க நடிகர்கள்லாம் கூட வந்து ஐயோ என் தம்பி ஜெயிச்சிட்டான், எனக்கு தெரியும் அவன் ஜெயிச்சிருவான். ஏன் அவன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவனை பத்தி தெரியல அவனுக்கு. இப்ப அவன் ஜெயிச்சவன ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா அப்படின்னு எல்லாம் வந்துட்டீங்களா? ஏன் சொல்லுங்க. அவன் இதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், அப்பெல்லாம் வர வேண்டியதானே. இன்னைக்கு அவன் சமூக சேவை செய்து அவன் இன்னைக்கு பிரபலமானவன அவனுக்கு ஜிங்கிச்சா போட்டுக்கிட்டு என் தம்பி ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஏன் நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு, என் தம்பி ஜெயிச்ச மாதிரி இருக்கு அப்படின்றீங்களா? ஏன் சொல்லுங்க. இதெல்லாம் உலகமாக நடிப்பு இல்லையா? அது இந்த உலகமே ஒரு நாடகம் மாதிரி நீட்டுங்க. இதுக்குல எதுக்குள்ள வச்சிருக்கிறீங்க? மைக்க சேர்த்து வச்சிருந்திருக்காரு. உலகமே ஒரு நாடகம் மாதிரி, நாம் எல்லாம் நடிகர்கள், ஒரு சிலர் மிக சிறந்த நடிகர்கள். புரியுங்களா? அவன் நடிக்கிறான் என்ன பண்ண காந்தி கண்ணன் நடிச்சிருக்காங்க. அப்ப நடிக்கிறாரான்னு நீங்க எப்படி அந்த கேள்வியை கேட்பீங்க? எப்படி பணம் வந்தது நீங்க சொல்லுங்க. இதை யாருன்னா நீங்க இந்த பத்திரிகாரங்க யாருன்னா கேட்டிருக்கீங்களா? அது கேட்க மாட்டீங்க. இந்த கூல் சுரேஷ் இழிச்சவாயனாக்கா வாய்க்கில மைக்க விட்டு காது வரையா எடுப்பீங்க. எப்படா இவனை அடக்கலாம், எப்படா கூல் சுரேஷ அப்படின்னு பாப்பீங்க. இப்ப நான் சொல்றேன், தம்பி கேபி பாலா பண்ணட்டான், நல்ல விஷயம் தான். நான் அந்த தம்பிக்கு வாழ்த்துக்களை சொல்றேன். நானும் எனக்கு தெரிஞ்சு நனவு தெரிஞ்சதுல இருந்து நான் என்னால முடிஞ்ச உதவிகள் பண்ணிட்டு தான் வரேன். குள்ளமா ஒரு பையன் இருப்பான், அவன் பேரு பிளாக் பாண்டின்னு ஒரு தம்பி இருக்கான், அவனும் நடிகர் தான். பாத்துருக்கீங்களா? அவன் எவ்வளவு உதவிகள் செய்திருக்கான் தெரியுமா? அது ஏன் இந்த சோசியல் மீடியால எல்லாம் வரல? ஏன் வரல சொல்லுங்க. என்ன வேணான்ட்டாங்க? நீங்க ஒரு தம்பி நல்ல விஷயம் பண்றானா அது அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க உங்களோட ஆதரவை தெரிவிக்க வேண்டியதானுங்க. ஒருத்தன் ஜெயிச்சு வந்துட்டாங்க மட்டும் என் தம்பி ஜெயிச்சிட்டான், என் வீட்டுல இருக்கவன் ஜெயிச்சிட்டான், நானே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து ஒரு பிரஸ் மீட் தியேட்டர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வேற ஃப்ரீ ஷோ. என்ன என் தம்பி தான் கேபி பாலா, என் தம்பி தான், நான் ஒத்துக்கிறேன். ஏன் நீங்க அந்த பிளாக் பாண்டின்ற அந்த தம்பி பண்ண விஷயங்களை ஏன் நீங்க வெளியில காட்டவே இல்ல? சொல்லுங்க. யாருங்க சொன்னது? நான் ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? உரமா போடுறாள் இந்த கூல் சுரேஷ் இல்ல, ஒருத்தரையும் வாழ்கன்னு சொல்லிதான் இந்த கூல் சுரேஷோட பழக்கம், புரியுதுங்களா? இந்த கூல் சுரேஷ் கேபி பாலா மட்டும் இல்ல, அவன மாதிரி நல்லது பண்ற எல்லா தம்பிகளுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆனால் அந்த பிளாக் பாண்டி மாதிரி தம்பிங்க பண்ற விஷயங்களுக்கு ஏன் நீங்க சப்போர்ட் பண்ணல? அதை விடுங்க. எங்க லெஜண்ட் சரவணன் அவர்கள், அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவர் முத்துத்துறை அவர்கள் இப்ப வரைக்கும் மக்கள் பணியில அவர் ஆட்டோ வாங்கி தராரு, அரிசி பருப்பு கொடுக்குறாரு, ஏழை எளிய மக்களுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டாரு, இப்படி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த முத்துத்துறை என்கின்ற மாநில தலைவர் ஐயா நீங்க வெளியில காட்டல. ஏன்னா அவர் சினிமாக்காரர் இல்ல. சினிமாக்காரனாக்கா ஜிங்கிச்சான்னு நீங்க ஜால்ரா போடுவீங்க இல்லையா? இவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு நற்பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நீங்க செய்யறதே இல்ல. அதனாலதான் நான் முடிவு பண்ணேன், எவ்வளவு நடிகர்களுக்கு எவ்வளவு தயாரிப்பாளர்களுக்கு இந்த கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்திருக்கேன். அதெல்லாம் பார்த்தா நன்றி விசுவாசமே இல்ல. அதுல இருந்து முடிவு பண்ண ஒரு நல்ல மனிதருக்கு தண்ணியில இருக்கும் மீன் நான் லெஜண்ட் ஃபேன், தண்ணியில இருக்கும் மீன் நான் லெஜண்டோட ஃபேன், தண்ணியில இருக்கும் மீன் நான் லெஜண்டோட ஃபேன்.